Hello everyone, myself Harshan. So இன்னைக்கு வந்துட்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஈத்தர்நாட் சேலஞ்ச் எப்படி தான் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ண போகிறோம். கீழே வந்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த சேலஞ்சுக்கான சோர்ஸ் கோடு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த சேலஞ்சை வந்துட்டு நீங்கள் பீட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிற கான்ட்ராக்ட்டுக்கு ஈத்தரை நீங்கள் சென்ட் பண்ணி ஆகணும், ஓகேவா? பட் இங்கே தான் ஒரு ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்ட் நீங்கள் சென்ட் பண்ணுற ஈத்தரை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று வந்துட்டு அந்த கான்ட்ராக்டில் ரிசீவ் ஃபங்க்ஷன் இருக்கணும், இல்லைனா வந்துட்டு பேபிள் ஃபால்பேக் ஃபங்க்ஷன் இருக்கணும், ஓகேவா? ஆனால் இந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு எம்டியாக இருக்குது, ரைட்? ஸோ எப்படி வந்துட்டு அப்புறம் நம்ம இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிற கான்ட்ராக்ட்டுக்கு ஈத்தரை சென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்துட்டு கெட் நியூ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். எனக்கு வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஸோ ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு இன்ஸ்பெக்ட் டேபுக்கு வந்துட்டு வந்துடுறேன் அண்ட் கன்சோல். பர்ஃபெக்ட். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் டிப்ளாய் ஆயிடுச்சு, ஓகேவா? அதாவது ஃபோர்ஸ் அப்படிங்கிற கான்ட்ராக்ட் வந்துட்டு டிப்ளாய் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு நியூ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிட்டு ரீமிக்ஸ் ஐடி வந்துட்டு வந்துடுறேன். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த சோர்ஸ் கோடை வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிடலாமா? ஸோ ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். பர்ஃபெக்ட். அண்ட் அதுக்கப்புறம் அனதர் ஒரு கான்ட்ராக்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கான்ட்ராக்ட்டுக்கு ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துட்றேன். ஸோ இதுக்குள்ளார தான் இந்த ஃபோர்ஸ் கான்ட்ராக்ட்டுக்கு நான் ஈத்தரை சென்ட் பண்ணுற லாஜிக்கை ரைட் பண்ண போகிறேன், ஓகேவா? ஆனால் இதுக்கு முன்னாடி வந்துட்டு சொல்லியிருந்தேன், இந்த ஃபோர்ஸ் கான்ட்ராக்டில் நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய ஈத்தரை ரிசீவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே அவைலபிளாக இல்லைன்னு. ஸோ அப்புறம் எப்படி வந்துட்டு நம்ம சென்ட் பண்ணலாம், ரைட்? ஸோ நான் வந்துட்டு செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிற கான்ட்ராக்ட்டுக்கு ஈத்தரை சென்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஆக்சுவலாக இந்த செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற மெத்தடோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா, எந்த கான்ட்ராக்டில் நீங்கள் வந்துட்டு அந்த செல்ஃப் டிஸ்ட்ராக்டை டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆகிடும், ஓகேவா? அண்ட் டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு முன்னாடி செல்ஃப் டிஸ்ட்ராக்ட்குள்ளார நீங்கள் ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த அட்ரஸுக்கு அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டில் இருக்கிற எல்லா ஈத்தரையும் சென்ட் பண்ணிவிடும், ஓகேவா? ஸோ ஈவன் தோ அந்த பர்டிகுலர் அட்ரஸில் வந்துட்டு ரிசீவோ இல்லை வந்துட்டு ஃபால்பேக் ஃபங்க்ஷன் இல்லைனாலும் ஈத்தரை சென்ட் பண்ணிவிடும், ஓகேவா? பர்ஃபெக்ட். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், ஒரு கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷன் வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டார் அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு யூசர் டேஞ்சு அட்ரஸ் டைப் பேராமீட்டர் வாங்க போது அந்த அட்ரஸை வந்துட்டு நான் பேபிள் அட்ரஸை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துட்றேன், ஓகேவா? அண்ட் ஆல்சோ கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷனையும் பேபிள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறேன், ரைட்? அண்ட் ஓப்பன் கர்லி பிரேஸ். ஸோ இதுக்குள்ளார என்ன லாஜிக் வந்துட்டு ரைட் பண்ணுறேன் அப்படின்னா, செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் அண்டர்ஸ்கோர் டார்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபைலாக செமிக்கல் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. பர்ஃபெக்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம், நான் வந்துட்டு கான்ட்ராக்டை ஹேக்குக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்துட்டு இந்த இன்ஸ்டன்ஸ் அட்ரஸை வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் காப்பி நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு ஒரு ஒன் வே வந்துட்டு சென்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? எதுக்கு அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிற கான்ட்ராக்ட்டுக்கு ஒன் வே வந்துட்டு நான் சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு டிப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க அண்ட் உங்களுக்கு வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஸோ ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம், எகெயின் வந்துட்டு இந்த ஓப்பன் ஜெப்லின் வெப்சைட்டுக்கு வந்துட்டு வந்துடலாம். நீங்கள் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், சப்மிட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அண்ட் உங்களுக்கு வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஸோ ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஸோ நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சேலஞ்சை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் கான்ட்ராக்டோட பேலன்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஈவன் தோ இந்த ஃபோர்ஸ் கான்ட்ராக்டில் வந்துட்டு ரெசீவோ இல்லை பேபிள் ஃபால்பேக் ஃபங்க்ஷன் இல்லைனாலும் நம்ம வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட்டுக்கு ஈத்தரை சென்ட் பண்ணி ஆகணும், ஓகேவா? ஸோ அது எப்படி வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ரைட்? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ திரும்ப வந்துட்டு நியூ சேலஞ்சோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.